கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பியூஷ் கோயல் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறதே என்ன டெல்லி சொல்லி அமைச்சதுன்னா, நீங்கள் சென்னையில் இருந்து ஃபைனலாக முடிச்சுட்டு வந்துருங்க. முதல் அசைன்மெண்ட் விஜய்கிட்ட வந்து கையை முறுக்கி பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க. அவர் கேட்குறதா இல்லை. ஏன்னா அவர் என்ன பயப்படுறாருன்னா, பிஜேபியோட போனால் மைனாரிட்டி ஓட்டு வங்கி போயிடுமோன்னு பயப்படுறாரு. அதுக்கு பியூஷ் கோயல் சில அஸ்திரங்களை கையில் வச்சுருக்காரு. அதிமுக போன்ற பலம் பொருந்திய கட்சியே மிரட்டி பணியை வச்சு என்டிஏல சேர்க்கும் பொழுது விஜயெல்லாம் ஏமாத்துறோம். ஒன்றும் கிடையாது. ஸோ பாஜக போடுற திட்டங்கள் எல்லாமே ஒரு பிளான்டு மூவ்மெண்ட் தான். விஜய் வந்து இன்னைக்கு வந்து பியூஷ் கோயல் சொல்ல போகிறாராம், அதுக்கு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. அவங்கள்ட்ட வழக்கமாக போகிற பக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்கம் டேக்ஸ், அந்த பக்கம் மூவ்மெண்ட் இல்லை, இந்த பக்கம் கையில் எடுத்துக்கலாம். என்னடா கையில் எடுத்துக்கலாம், ஆனால் ஜனநாயகம் கையில் எடுத்துக்கினாங்க, சிபிஐ கையில் எடுத்துக்கினாங்க. சிபிஐ வந்து விஜய் தலைக்கு மேலே தொங்குற கத்தி. உங்களோட ஃபைண்டிங் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சார்ஜ் ஷீட் ஏன் போடாததுக்கு காரணம் விஜயோட என்ன பண்ண போகிறாருன்னு கேட்குறது. விஜய் இப்படி முடிவெடுத்தாருன்னா சார்ஜ் ஷீட் போடுவான், என்டிஏக்குள்ளே வந்தாருன்னா விஜய் சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. ஜெயிச்ச பிறகு அண்ணாமலையை துணை முதலமைச்சராக போடுறதுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. இப்போயே சொல்லிடுச்சு, ஆனால் வெளியில் இப்போ சொல்ல வேணாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு. விஜய் வந்தார்னா விஜய் ஒரு துணை முதலமைச்சர். என்டிஏ கூட்டு மந்திரி சபை தான் டெல்லியோட பிரதானமான எண்ணம். அது உறுதியாக இருக்கிறார் அமித்ஷா அதில் ரொம்ப உறுதினா மகா உறுதியாக இருக்கார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரடியில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பியூஷ் கோயல் தமிழகம் வருகை, எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்க 2 பேரும் நேற்று பார்த்துருப்போம். நான் சேர்க்கவே முடியாது கட்சியில். என்டிஏ கூட்டணிக்கு வேறு எதுவும் கட்சிகள் வர இருக்கிறதா இல்லை அவ்வளோதானா சார் கூட்டணி? பியூஷ் கோயல் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறதே ஃபைனலாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண தான். யார்கிட்ட சார்? பியூஷ் கோயலுக்கு. ஓகே. என்ன டெல்லி சொல்லி அமைச்சதுன்னா, நீங்கள் சென்னையில் இருந்து ஃபைனலாக முடிச்சுட்டு வந்துருங்க. எல்லாத்தையும் முடிச்சது. இனிமேல் டிலே பண்ண முடியாது. நம்ம ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டோம், தேர்தல் நெருங்க போகுது. நீங்கள் போயிட்டு அசைன்மெண்ட் நம்பர் 1 விஜய், அசைன்மெண்ட் நம்பர் 2 ஓபிஎஸ், அசைன்மெண்ட் நம்பர் 3 ராமதாஸ், அசைன்மெண்ட் நம்பர் 4 பிரேமலதா, இந்த 4ஐயும் முடிக்காமல் நீங்கள் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. முதல் அசைன்மெண்ட் விஜய்கிட்ட வந்து கையை முறுக்கி பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க. அவர் கேட்குறதா இல்லை. ஏன்னா அவர் என்ன பயப்படுறாருன்னா, பிஜேபியோட போனால் மைனாரிட்டி ஓட்டு வங்கி போயிடுமோன்னு பயப்படுறாரு. ஏன்னா அவர் நம்பியிருக்கிறதே மைனாரிட்டி ஓட்டு வங்கி தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தனியாக போட்டி போட்டால் எனக்கு இருக்கிற மைனாரிட்டி வாக்கு வங்கி வரும், எனக்கு இருக்கிற யங்ஸ்டர் இளைஞர்கள் வாக்கு வரும், திமுகலேருந்து நான் மைனாரிட்டி வாக்கு வங்கி பிடுங்குவேன். ஸோ நான் ஜெயிக்கிறது ஈஸி. அவர் போடுற கணக்கு, அவரோட மைனாரிட்டி வாக்கு வங்கி யங்ஸ்டர்ஸ் 18லேருந்து 25 உள்ள யங்ஸ்டர்ஸ் வாக்கு வங்கி, திமுகலேருந்து வர மைனாரிட்டி வாக்கு வங்கி பிடுங்கி நான் ஜெயிக்க முடியும். என்டிஏல போனால் அது கிடைக்காம போயிடுமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அது நியாயம். என்டிஏ என்ன சொல்லுது, நீங்கள் என் கூட வந்தால் தான் திமுகவை நாங்கள் தோக்கடிக்க முடியும். திமுக என்ற ஒரு பெரிய ஒரு சக்தியை தோக்கடிக்கணும்னா விஜய் கூட இருந்தால் முடியும். அதனால் எங்கள் கூட நீங்கள் வாங்க, உங்கள் மைனாரிட்டி வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாதீங்க, எங்களோட அதிமுக வாக்கு, இந்து வாக்கு, பிஜேபி வாக்கு உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுது. விஜய் சொல்கிறாருன்னா, உங்கள் கூட வந்தான்னா என்னோட வாக்கு வங்கியில் டிஎம்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எனக்கு நான் தனியாக நின்னா என்ன வாக்கு வருமோ அதெல்லாம் டிஎம்கேக்கு போயிடும். அப்போ டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணமான்னு கேட்குறாரு. இந்த சிக்கல் ஓடுது. அதுக்கு பியூஷ் கோயல் சில அஸ்திரங்களை கையில் வச்சுருக்காரு. இல்லை, நாங்கள் எங்கள் கூட வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், உங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க தயாராக இருக்கும், ராஜ்யசபா எம்பி கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் எங்க கூட என்டிஏல வரணும், அதுதான் முக்கியமான காரணம். இல்லை, பியூஷ் கோயல் ஆசைப்படலாம், பாஜக ஆசைப்படலாம், விஜய் அவர்கள் வரணும்ல, வரல விட்டுருமா பாஜக வரலன்னா? ஏங்க, என்டிஏல அதிமுக மனம் உவந்து சந்தோஷமாக ஜாயின் பண்ணிச்சா? தானாக வந்து விரும்பி ஜாயின் பண்ணித்தா? இல்லை.
கையை முறுக்கி ஜாயின் பண்ண வச்சாங்க. அதிமுக போன்ற பலம் பொருந்திய கட்சியே மிரட்டி பணியை வச்சு என்டிஏல சேர்க்கும் பொழுது விஜயெல்லாம் ஏமாத்திரம் ஒன்றும் கிடையாது. முதல்ல முரண்டு பிடிப்பார், அப்புறம் அவங்க உண்டான அவங்களுக்கு என்ன அஸ்திரங்களோ அஸ்திரத்தை எடுத்து போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்துடுவார். இப்போ டிடிவி தினகரன் அப்படி தானே வந்தார். டிடிவி தினகரன் எப்படி வந்தார்? அஸ்திரத்துக்கு போட்டாங்க, பழைய கேஸ்லாம் எடுத்து போட வேண்டாங்க, ஓடி வந்துட்டார். இப்போ ராஜ்யசபா எம்பி கொடுக்குறதா சொன்னாங்க, ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா டிடிவி தினகரனால் ஒரு 40 தொகுதியில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும்னு பாஜகவுக்கு தெரியும். போன தடவை தோற்று போனதுக்கு காரணமே அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு 30-40 இடத்துல அந்த 40 இடத்துல வந்திருந்தாங்கன்னா அதிமுக வந்து மெஜாரிட்டி வந்திருக்கும், இல்லை மைனாரிட்டி ஓரளவுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்திருக்கும். அது தோற்று போனதுனால தான் அவங்களுக்கு 70 நின்று போச்சு. ஸோ அதனால தான் வந்து டிடி உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ பாஜக போடுற திட்டங்கள் எல்லாமே ஒரு பிளான்டு மூவ்மெண்ட் தான். விஜய் வந்து இன்னைக்கு வந்துட்டு பியூஷ் கோயல் சொல்ல போகிறதான், வரீங்களா இல்லையா, இல்லைன்னா அதுக்கு உண்டான பலனை அனுபவிங்க. இது மிரட்டலான்னு கேட்கலாம். அரசியல் இதெல்லாம் சகஜம். நீங்கள் தப்பு ரைட்டுன்னு பேச முடியாது. அவங்க பவர் இருக்குது, அவங்க பண்ணாங்க. காங்கிரஸ் அப்படி தான் பவரில் இருக்கும்போது திமுக மிரட்டினாங்க. இதெல்லாம் அந்தந்த கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு. விஜய் கட்சி மேலே எப்படி ஒரு அலிகேஷன் இருக்குன்னா அப்போ இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, காங்கிரஸ் என்ன பண்ணிது, திமுக கலைஞர் இருக்கும்போது 60 சீட்டு வாங்குறதுக்கு ரெய்டு விட்டாங்க. ரெய்டு விட்டு 60 சீட்டு வாங்கினாங்க. 60 எல்லாம் தோற்று போச்சு, வேறு விஷயம். ஆனால் இது காங்கிரஸும் பண்ணும், பிஜேபியும் பண்ணும். எந்த கட்சி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறதோ அந்த கட்சியோட பலம் பெரிய பலம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு உதவும். அது வந்து புதுசு இல்லை, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ பியூஷ் கோயல் நீங்கள் வந்திருக்கிறதுக்கு காரணம் முதல்ல விஜயை உள்ள வளைச்சி போடணும்னு, அதுக்கு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அவங்கள்ட்ட. அவங்க வந்து விஜயோட நெருக்கமான சில பேரோட பேசிகிட்டு இருக்காங்க. விஜயோட டைரெக்டாக பேசலை, விஜயோட நெருக்கமான சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களாம். இன்றைக்கி வந்து சொல்ல போகிறாங்களாம், நீங்கள் வந்து விஜய் வந்து வரலைன்னா அதற்கு உண்டான பலனை அனுபவிப்பார், அப்புறம் எங்ககிட்ட கேட்காதீங்க, எங்களால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட சிபிஐ இருக்குது, ஜனநாயகன் இருக்குது. ஜனநாயகன் வந்து ஒரு பிரச்சார படம், விஜயோட தேர்தல் பிரச்சாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் தான் விஜய்க்கு வந்து ஒரு பலம் வரும். தமிழ்நாடு முழுக்க போட்டாங்கன்னா ஜனங்க வந்து பார்த்து அதை விஜயோட கொள்கைகள்லாம் பார்த்து ஜனங்களுக்கு ஓட்டு போட சௌகரியமாக இருக்குது. பிரச்சாரத்துக்கு எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை சென்சாரு தேர்தலுக்கு அப்புறம் வெளியிட்டாங்கன்னா விஜய் கதி என்ன ஆகும், கந்தலப்படும். அது மனசு வச்சுமானா அது பண்ணும், மத்திய அரசாங்கம் பண்ணுமானா பண்ணும், சென்சார் போர்டை வச்சு பண்ணும். நீங்கள் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது தலையிட முடியல. சென்சார் போர்டு சொல்லுது எனக்கு டைம் வேணுங்க நான் பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் நீங்கள்? ஸோ விஜயை மிரட்டி பார்க்கறதுக்கு அவங்க வேறு இடியோ இன்கம் டேக்ஸோ எந்த விதமான அஸ்திரமும் இல்லை. ஏன்னா ஒழுங்காக பணம் கட்டிட்டு இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காரு. என்ஃபோர்ஸ்மெண்ட்லேயே அவர் ஒன்றும் தப்பு பண்ணல. ஸோ அந்த பக்கம் போக முடியல அவங்களால. வழக்கமாக போகிற பக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்கம் டேக்ஸ் அந்த பக்கம் போக முடியல. இந்த பக்கம் கையில் எடுத்துக்கினாங்க. என்னடா கையில் எடுத்துக்கினாங்கன்னா ஜனநாயகம் கையில் எடுத்துக்கினாங்க, சிபிஐ கையில் எடுத்துக்கினாங்க. சிபிஐ வந்து விஜய் தலைக்கு மேலே தொங்குற கத்தி. எப்படி வேணா நீங்கள் கூட கேட்கலாம், என்னங்க எப்படிங்க அது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுறது, ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மானிட்டர் பண்ணுறாரு, மூத்த வழக்கறிஞர் மானிட்டர் பண்ணுறாங்க, எப்படிங்க இதில் போய் டெல்லி விளையாட முடியும்னு நீங்கள் கேட்கலாம். டெல்லி மனசு வச்சா அப்படியே கதையை திருப்பிடும். விஜயோட கட்சிக்காரங்களே விஜய் மேலே குற்றம் சொல்கிறாங்க சார், விஜய் தான் காரணம்னு சொல்கிறாங்க சார், நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், எஃப்ஐஆரில் அவர் பேர் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண முடியும், முடிஞ்சது. அவங்க அதுக்கு காரணம் வச்சுருப்பாங்க. அந்த காரணத்தை வச்சு விஜயை வந்து எஃப்ஐஆரில் போட்டாங்கன்னா விஜய்க்கு பெரிய சிக்கல். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் ஏன் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகலை, விஜய் கேட்டாச்சு, எல்லாம் வந்தாச்சு, அறிக்கை விடலாமே, சிபிஐ சார்ஜ் ஷீட் போடலாமே, ஏன் போடல? ஏதோ ஒருத்தர் கேட்டார் ஏன் சார்ஜ் ஷீட் போடல, விஜய் என்கொயர் பண்ணிக்கல, வேறு யாராவது பண்ணணுமா, இல்லை எல்லாரையும் பண்ணியாச்சு. அதை வர்ஜனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், எல்லாரையும் டிரைவர் எல்லாரையும் பண்ணிட்டீங்க, இவரையும் பண்ணிட்டீங்க. 10 நாள் ஆச்சு, உங்களோட ஃபைண்டிங் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சார்ஜ் ஷீட் ஏன் போடல? போடாததுக்கு காரணம் விஜயோட என்ன பண்ண போகிறாருன்னு கேட்குறதுக்கு.
விஜய் இப்படி முடிவெடுத்தாருன்னா சார்ஜ் ஷீட் போடுவான், என்டிஏக்குள்ளே வந்தாருன்னா விஜய் சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. இந்த ஒரு ஊசலாட்டத்தினால தான் அப்படியே அதை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அது விஜய்க்கும் தெரியும். விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஜானாரகசாமிலாம் சொல்கிறாங்களாம் வேண்டாம் போக வேண்டான்றாங்களாம். புஷி ஆனந்த் செங்கோட்டையெல்லாம் சொல்கிறாங்க வேறு வழி இல்லைங்க, நமக்கு பிஜேபியோட போய் ஜாயின் பண்ணிட்டு துணை முதலமைச்சர் எடுத்துங்க, அப்புறம் கட்சியை வளர்த்து அதுக்கு அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. விஜய் கன்ஃபியூசிங்கில் இருக்காருன்னா ஒரு பதட்டமான நிலைய மேலே எந்த முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் மாட்டிகிட்டு இருக்காருன்னு அது உண்மை. இல்லை இதெல்லாம் எதிர்த்து தைரியமாக விஜய் அவர்கள் அப்படி என்ன மிரட்டணும் நீங்கள் மிரட்டுங்க, நான் துணிச்சு நிற்பேன், நிற்பாரா? முதல்ல நிற்க முடியாதுங்க. அவர் வந்து ராஜா விட்டு கண்டுக்குட்டிங்க. அவர் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். அவருக்கு சிறை இதெல்லாம் அவர்லாம் அவரை நினச்சி கூட பார்க்க மாட்டார். அவரே சொல்கிறாராம் இந்த மாதிரிலாம் வரும்னு தெரிஞ்சால் நான் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறாராம் முக்கியமான நண்பர்கிட்ட. ஸோ அவங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த சிறை, எஃப்ஐஆர், கோர்ட்டு கேஸு, ஜெயிலு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை. இவங்க என்ன கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரியான இல்லை, முழு நேர அரசியல்வாதி இல்லை. இப்போ முழு நேர அரசியல்வாதினா கலைஞர்னா ஜெயிலுக்கு எவ்வளோ சிறையெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. ஜெயலலிதா அந்த மாதிரி சிறையை அனுபவிச்சாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் வந்து பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். இவருக்கு இதெல்லாம் எப்படி விஜய் இதெல்லாம் ஒத்துப்பார்? அவர் கட்சியை கழிச்சு போவாரே தவிர இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். கட்சியை கலைக்கிறத விட நீங்கள் பிஜேபியோட போய் சேருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்துடலாம் அப்படின்ட்டு அட்வைஸ் எடுத்துப்பார். என்ன பண்ணுவான்னு தெரியாது, நமக்கு தெரியாது. இல்லை ராகுல் காந்தியை பின்னாடி வந்தார்னா, ராகுல் காந்தியோட சப்போர்ட் இருந்ததுன்னா காங்கிரஸை கூட வச்சுட்டு ராகுல் காந்தியோட சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு சப்போர்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாதுங்க, தனிமரமாக இருக்கார். 2 பெரிய கட்சி பிஜேபியும் ஆதரவில்லை, காங்கிரஸும் ஆதரவில்லை. தனிமரமாக இருந்து அரசியலில் போராடி வெற்றி கண்டுறதுக்கு நீங்கள் எம்ஜிஆராக தனிமரம் போடலாம். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. ஸோ விஜய் உண்மை நிலைப்பாட்டை உணர்ந்தார்னா ஒன்று விஜய் ராகுல் காந்தியோட போயிட்டு ராகுல் காந்தி பலத்தில், ஏன்னா டெல்லி சப்போர்ட் போகணும் உங்களுக்கு. ராகுல் காந்தி பலமாக இருந்தாரா ராகுல் காந்தி எதிர்க்கட்சியாக இருக்கிறாரு, எதிருங்க, அப்போ பிஜேபி எதிருங்க, தப்பு இல்லை, ராகுல் காந்தி பார்த்துப்பார். ராகுல் காந்தியும் டிஎம்கே பக்கம் போயிட்டாருன்னா நீங்கள் தனிமரம் ஆகிடுவீங்களே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போ காங்கிரஸுமே திமுக பக்கம் முழுமையாக போயிடுச்சா என்ன? முழுசாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இல்லை, காங்கிரஸ் வந்து வேறு வழி இல்லை, திமுக பக்கம் தான் போகணும். ஏன்னா ராகுல் காந்தி சொல்லிட்டாராம் நமக்கு 40 MP தேவைப்படுது. இப்போ காங்கிரஸுக்கு எந்த மாநிலத்திலையும் MP கிடையாது, எந்த மாநிலத்திலையும் சப்போர்ட் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 40 MPக்கள் சாலிடாக ராகுல் காந்தி பின்னாடி நிற்கிறாங்க. பெரிய பலம் அது. ராகுல் காந்திக்கு பெரிய பலமே 40 MP நிற்கிறது தான். அந்த 40 MPயை பகைச்சிட்டு தமிழ்நாட்டில் என்ன நீங்கள் முதலமைச்சராக வர போகிறீங்களா? இல்லை. அப்படியே நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டால் கூட என்ன கொடுப்பாரு? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் பதவி தான் கொடுப்பார் ஸ்டாலின். இல்லை உள்ள பிற்பட்டத்துறை கொடுப்பார். அதை வாங்கிப்பீங்களா? 40 MP லூஸ் பண்ணுவீங்களா? ஸோ ராகுல் கணக்கு போட்டு பார்த்தார். அவரும் அரசியல் இருக்கார். ராகுல் காந்தி நீங்கள் தப்பாக எடை போட முடியாது. நமக்கு 40 MP ஒன்றா திமுக தேவைப்படும். சரி, திமுகட்ட ஒரு 5 MP 5 MLA கூட வாங்கிக்கோங்க, ஆட்சியில் பங்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. இப்போது நடுவில் கேள்விப்பட்ட செல்வ பெருந்தகையே தேர்தலுக்கு முன்னாடி மாற்ற போகிறதா கேள்விப்பட்டோம். செல்வ பெருந்தகை மாற்றிட்டு புதிய தலைவரை போட போகிறார் ராகுல் காந்தி. ஏன்னா செல்வ பெருந்தகை ஓவராக டிஎம்கேக்கு ஜாலரா அடிக்கிறாருன்னு அவருக்கு பிடிக்கல. ஸ்டாலின் இங்கே விட்டுருவாரா? செல்வ பெருந்தகை வச்சு தான் ஒவ்வொருத்தர் காய நகட்டிட்டு இருக்காரு. மத்திய காங்கிரஸ் இவர் தான் புதிய மாநில தலைவர்னா ஸ்டாலின் என்ன பண்ண முடியும்? அது ஒரு செக் வைக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஒரு செக் வைக்கிறதுக்கு, ஸ்டாலினுக்கு செக் வைக்கிறதுக்கு ஒரு நடுநிலைமையான ஒருத்தர், மாணிக்கம் தாக்கூர் மாதிரி, அந்த மாதிரி ஒருத்தர் தலைவராக போட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதிமுகவோட சாரி நீங்கள் வந்து நம்ம தலைவரை போட்டு திமுகவோட பேரம் பேசுங்க, டஃப்பாக இருங்க. சில பேருந்தெல்லாம் பேரம் பேச மாட்டார், கொடுத்ததை வாங்கிப்பார். அது காங்கிரஸுக்கு பிடிக்கல. ஸோ ஒரு டஃப்பான தலைவரை போட்டு நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்து எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் எப்படி நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தா கூட திமுகவை விட்டால் காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை.
ஏன்னா அந்த 40 எம்பிங்கிறது பெரிய விஷயம். அப்போ விஜய்க்கு 2 பக்கம் எதுவுமே இல்லை, எதுவுமே தனியாக தான் போட்டி போடணும். அவர் ஒன்று தனியாக போட்டி போடணும், அதை பாஜக முதல்ல அதுக்கு அனுமதிச்சு விடணும். நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக விடாதுப்பா, 2 இது அவங்க கையில் இருக்குது, கண்டிப்பாக விடக்கான சான்ஸே இல்லைங்கிறீங்க. ஒன்று அப்போ என்டிஏ கூட்டணி வந்து தான் ஆகணுமா என்ன? வேறு வழி இல்லை. விஜய்க்கு ஆப்ஷன் சாய்ஸ்ன்ற மாதிரி அவருடைய சாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று தனித்து போட்டு போடணும், இல்லை என்டிஏ கூட்டணி வரணும். இல்லை தனித்து போட்டி போடுறது என்டிஏ கூட்டணிக்கு வந்தாலும் எடப்பாடி இன்னைக்கு தடாலடியாக எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை விஜய் இங்கே வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு, ஓகே அப்படின்னு எதிர்த்து அடிப்புண்டான்ட்டு மாறி மாறி எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அது பங்காளி சண்டை, அது ஒன்றும் பெரிய. ஆனால் பாஜக எதிர்க்கிறதான்னு பாருங்கள். பாஜகலேருந்து ஒரு எதிர்ப்பு குரல் விஜய்க்கு அகேன்ஸ்டாக வரதா? வராது. ஏன்னா அவங்க நம்பிட்டு இருக்காங்க. விஜய் வருவார்னு நம்பிக்கை எடப்பாடிக்கு இல்லாமல் இருந்தால் கூட பாஜக இருக்குது. அந்த எடப்பாடி சொல்கிறத சும்மா தமாஷைக்கு பண்ணுறாங்க, அது சரியாக போயிடும். அது ஒன்றும் யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போது பாஜக கூட்டணியில் சீட் ஷேரிங் எந்த தொகுதி யாருக்குன்னு முடிவு பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு காரணமே விஜய் வருவாங்கிற ஒரு காரணத்தில். இப்போ இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு முடிஞ்சு போச்சு. யாருக்கு என்ன தொகுதி, யார் வேட்பாளர் லிஸ்ட்டு கூட ஸ்டாலின் அவர் டேபிள் வச்சுருக்காரு. எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டி போட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியதான், பாக்கி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. காங்கிரஸ் 1 நாள் அது முடிவாக, காங்கிரஸுக்கு 35-40ங்கிறதுனால அது முடிவாகாமல் இருக்கு. இவர் 25 போன வாட்டி கொடுத்தாங்க, இப்போ 30-35 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அவங்க 60லேருந்து 40 வரலாம், 30லேருந்து 40 உள்ளே அவங்க கொடுக்கப்படும். அந்த தொகுதி என்னன்னு முடிவு பண்ணதுனால லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆகல. இல்லை லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. கம்யூனிஸ்டோட தொகுதி முடிவு போய் எம்டிஎம்கே தொகுதி முடிவு பண்ணியாச்சு. எல்லா தொகுதியும் மற்ற தொகுதியெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. காங்கிரஸ்னால முடிவு பண்ணல. ஆனால் என்டிஏல எதுவுமே முடிவு பண்ணதுக்கு காரணம் விஜய் உள்ளே வந்தார்னா அவர் எவ்வளோ சீட் கொடுக்குறதுன்னு தெரியாதனால யோசிக்கிறாங்க இப்போ. அதனால என்டிஏ முடிவு பண்ணல. ஸோ என்டிஏவும் இந்த பக்கம் திமுக கூட்டணியும் லிஸ்ட்டு இருந்தால் கூட முடிவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் விஜய் ஃபேக்டர். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சப்போஸ் விஜய் அவர்கள் உள்ளே வந்தாருன்னா எத்தனை பேருக்கு துணை முதல்வர் இதுக்கு அதுக்கு சம்மதிச்சிருவார் அவர்? இல்லை, இப்போ என்ன சொல்கிறாங்களாம் எடப்பாடி கிட்ட, அதிமுக முதலமைச்சர்னு சொல்லி கேம்பெயின் பண்ணுங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. அதிமுக தான் ஜெயிக்க போகுது, அதிமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் என்டிஏக்கு வந்து தலைவராக இருக்கிறது எடப்பாடி தான். என்டிஏன்னு இருந்தால் கூட என்டிஏ தலைவர் தமிழ்நாட்டில் எடப்பாடி தான். அடுத்த முதலமைச்சர் அவர் தான் சொல்லி கேம்பெயின் பண்ணுங்க. ஜெயிச்ச பிறகு அண்ணாமலையை துணை முதலமைச்சராக போடுறதுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. இப்போயே சொல்லிடுச்சு, ஆனால் வெளியில் இப்போ சொல்ல வேணாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு. விஜய் வந்தார்னா விஜய் ஒரு துணை முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், விஜய் அண்ணாமலை ரெண்டு துணை முதலமைச்சர். அப்புறம் மீதி தாவாக்கையிலேருந்து ஒரு மந்திரி, அதிமுகலேருந்து மந்திரி, பிஜேபியிலேருந்து மந்திரி. என்டிஏ கூட்டு மந்திரி சபை தான் டெல்லியோட பிரதானமான எண்ணம். அது உறுதியாக இருக்கிறார் அமித்ஷா. அமித்ஷா அதில் ரொம்ப உறுதினா மகா உறுதியாக இருக்கார். நீங்கள் 100க்கு 100 ஏடிஎம்கே தனியாக ஜெயிச்சா கூட, ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பலம் வந்தால் கூட விடமாட்டார் அவர். பாஜக துணை முதலமைச்சராக அண்ணாமலையை போட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்கங்கிறார். ஏன்னா அவருக்கு என்னென்னா பாஜக வளரணுன்னா அரசியல் அதிகாரம் வேணும். அரசியலில் ஒரு பொசிஷன் இருந்தால் தான் பாஜக வளர முடியும். இங்கே ஒன்றுமே இல்லாத திருவாண்டரத்தில் மேயராக வர முடியலையா? யாராவது எதிர்பார்த்தாங்களா? கேரளா வந்து கம்யூனிஸ்ட் கோட்டை, காங்கிரஸ் கோட்டை, அங்கேயே தகத்தெறிஞ்சு மேயராக வந்துட்டார். அமித்ஷா சொன்னால் தமிழ்நாடு அடுத்த ஃபோக்கஸ், எனக்கு என்னோட அடுத்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எப்படியாவது நான் பிஜேபி வளர்ந்து காட்டும், அதை விட்ட மாட்டேன், திராவிட சக்திகளை ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டதுனால தான் இப்போ பண்ணுறாங்க. அப்போ இந்த அதிகாரத்தில் பங்குலாம் அதெல்லாம் லைக் படாதுன்னு திமுகவும் சொல்லுது, ப்ளஸ் எடப்பாடி பழனிசாமி சொல்லுது. அதெல்லாம் வந்து சும்மாவா? இப்போதைக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு ஸ்டாலின் சொல்றது கரெக்ட். ஏன்னா அது திமுக ஓகே, பட் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக நிலைப்பாடு இப்போ அதான் தான் இருக்குது. அது எதுக்கு? எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கூட்டணி மந்திரத்தை பற்றி பேச வேணாங்கிறாராம். ஓட்டு விழாதுன்னு அப்புறமா பார்த்துக்கலாம். தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சு வந்தாட்டு உட்காந்து பேசுவோம், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ என்ன சொல்கிறீங்களே, எடப்பாடி கூட மத்திய பாஜகவை எதிர்த்து போவாரான்னு கேட்டிங்கன்னா போக முடியாது அவரால். ஏன்னா ஆட்சி அமைக்கணும், அடுத்த முதலமைச்சர் நாற்காலியில் அவர் உட்காரணுன்னா பாஜகவோட தெய்வம் அவருக்கு தேவை. ஏன்னா மத்தியில் இன்னும் 4 காலம் பாஜக இருக்க போகுது.
அதுக்கப்புறம் தான் என்ன கட்சி வரும் தெரியாது. அந்த 4 ஆண்டு காலங்கள் 3.5 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு பாஜக தயவு இருந்தால் முதலமைச்சராக உட்கார முடியும். அவருக்கு என்னன்னா நான் முதலமைச்சராக உட்காந்தா போதும், இது என்ன வேணா நீங்கள் பார்த்துங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேண்டாம், இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ எந்த அஷூர் நமக்குள்ளே பேசிக்கலாம், நமக்குள்ளே பேசிக்கலாம். முதலமைச்சர் நான், துணை முதலமைச்சர், நீங்கள், இவர் உள்துறை அமைச்சர், இவர் எல்லாம் பேசிக்கலாம். ஆனால் வெளியில் தெரிய வேணாம். மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போடணும், தாமரைக்கு தான் ஓட்டு போடணுன்ற மாதிரி வச்சுப்போம். யார் முதலமைச்சருங்கன்னு சொல்லிடுவோம். அது அவங்களே சொல்லிட்டாங்க. அண்ணாமலையும் சொல்லிட்டாரு, நயனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு. அமித்ஷா சொல்லலை, மோடி சொல்லலை, 2 பேருமே சொல்ல. முதல்வருக்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்களா? அவங்க முதல்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துட்டானா வார்த்தையை வாங்க முடியாது அப்படின்னு. இவரு கூட கேட்டாராம் எடப்பாடி, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, பெரியவங்க சொல்ல மாட்டேன்றாங்களே. சொல்லுவாங்க அவசரப்படாதீங்க, எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பூச்சி வச்சுருக்காங்க. ஸோ எடப்பாடியோட நிலைமையும் சிக்கலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிக்கலாக இருக்குது. ஆனால் பிஜேபி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அவர் நடந்தாருன்னா அவருக்கு சிக்கல் கிடையாது. அவர் ஆசைப்பட்ட முதலமைச்சர் போஸ்ட் வந்துடும், கட்சி அவர்கிட்ட வந்துடும். எதிர்த்து போனார்னா வேறு பிரச்சனை வந்துடும். நிச்சயமாக சார், நீங்கள் சொல்கிறது பார்த்தாலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தான் இருக்குது. அதுவும் வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.